Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைத்தண்டு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னில இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துரும். இப்போ வாழைத்தண்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுல நார் நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டு நாரெல்லாம் எடுத்துறலாம். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை வடிகட்டிட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, 1 துண்டு இஞ்சி இடித்து வச்சது. இப்போ காய் போட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்துடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்திருக்கு. இதில் துருவி வச்ச தேங்காவை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.